தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அருளு உன் உயிர் எனக்கு வேணும்னு இப்ப சொன்னா இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழுத்தை அறுத்துட்டு சாவ நான் தயாராக இருக்கேன். 36 ஆண்டுகளாக அவர் காலிலேயே கிடக்கிறேன். எங்க வீட்டுல 4 டாக்டர் யாரால மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை, அவர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு, என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்கன்னா சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது. என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் மட்டும்தான். என்னுடைய தலைவர் என் உயிருள்ளவரை, என் மகன் உள்ளவரை, என் குடும்பம் இருக்கவரை மருத்துவர் ஐயா அவர்களே நீங்கள் மட்டுமே என்பது. என்னை கட்சியிலிருந்து எதிர்க்கிறதுக்கு ஐயாவை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை. இங்கே வருகின்றிருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே ஆணுக்கு நிகர், அதாவது பெண் என்பவர்கள் ஆணை விட உயர்ந்தவர்கள் என்று ஐயா அடிக்கடி சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனுக்கு என்ற ஒரு வேதனை வருத்தம் வரும் பொழுது சிங்கம் என துள்ளி யார் எழுவாங்க? பெண் சிங்கம் எழுவார்கள். அது போன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே 24 மணி நேரம் தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா, எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன். இங்க அக்கா நம்முடைய மருத்துவர் ஐயா அவருடைய, அதாவது முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் 30 ஆண்டுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க. அந்த பேட்டியிலேயே சொல்லுவாரு, எங்க குடும்பத்துல உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கும் பொழுது என்னுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன வரலாறு இன்றைக்கு அது உண்மையாகப்பட்டிருக்கிறது. அந்த அப்படிப்பட்டு வருகின்ற எங்க அக்காவுடைய பொற்பாதத்தை இந்த வேளையில் அன்போடு கும்பிடுகிறேன். இன்னொன்னு மட்டும் சொல்றாங்க, 1988ஆம் வருஷம் எங்க அப்பா நான் +1 படிக்கும் பொழுது என்ன கூட்டிட்டு போறாரு பள்ளிக்கு. போகும் பொழுது சேலம் 4 ரோட்ல 100 காரிலே பவனி வருகிறார் மருத்துவர் ஐயா. வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கையாட்டி கொண்டு வருகிறார். அப்பொழுது 4 ரோடு ரவுண்ட் ஆனால நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம ரத்தன வீட்டுக்கு பக்கத்துல. அப்ப ரத்தனம்னா எனக்கு அறிமுகம் இல்ல. அப்ப கையாட்டிட்டு வர்றாரு, கும்பிட்டு வர்றாரு. அப்ப ஐயா எல்லாத்தையும் பொதுவா கும்பிடுறாரு. ஆனால் அவர் கண்ணு 2 என்ன பார்த்துச்சுங்க. அன்றைக்கு அடிமையானவன் ஐயா என்ற ஒரு தெய்வத்திற்கு அடிமையானவன் இன்று வரையிலே 36 ஆண்டுகளாக அவர் காலிலேயே கிடக்கிறேன். நான் எம்எல்ஏ பதவி எதிர்பார்க்கவில்லை, எம்பி பதவி எதிர்பார்க்கவில்லை. 5 முறை எனக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை தந்தார். என்ன சொன்னாங்க, இவர் அப்படி, இவர் இப்படி, எப்படி இல்ல அப்படி இல்ல, இப்படி இல்ல. நான் என்றைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய காலடியில இருப்பேன். எங்க அப்பா சாகும் பொழுது சொல்லிட்டு போனாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஏம்பா நம்முடைய குடும்பத்திலே நாங்க 2 பேரும் ஆசிரியர்கள், உன்னை இந்த அளவிற்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர்னா நம்ம குலதெய்வம் மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக சுயம்புவாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களில் இருந்து உருவானது. அதில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் அல்ல, உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல. சுயம்புவாக உருவானவர், சுயம்புவாக உருவானவர். இந்த ஊமை ஜனங்களுக்காக அப்பல்லோ ஆஸ்பத்திரி கட்டிருக்காரு ரெட்டி, அவரு மாதிரி ஐயாவாலையும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும். அன்றைக்கு இங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க. இன்றைக்குதான் ஊருக்கு டாக்டர். யாரால ஊருக்கு டாக்டர்? எங்க வீட்டுல 4 டாக்டர். யாரால? மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை, அவர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு நான் வெள்ள சட்டை போட்டிருக்கேன்னா இது என் தம்பி எடுத்து கொடுத்தது. நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது. இது எல்லாம் தம்பி வாங்கி கொடுத்தா பேரு. ஆனால் அதற்கு காரணமான
இங்கே வருகின்றிருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம். இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும். அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி போ, ஐயா சொல்றது பாருங்க, தயாராக இருக்கிறோம். ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே, நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன். நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க, இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க. மாவட்ட செயலாளர், இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க. என்னை எம்எல்ஏ ஆக்குனீங்க. ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது. என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கட்சி பொறுப்புட்ட நீக்க வேண்டாம். அருள், உன் உயிர் எனக்கு வேணும்னு இப்ப சொன்னா இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழுத்தை அறுத்துக்கு சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி, என்றைக்கு என்னுடைய தலைவர் என் உயிர் உள்ளவரை, என் மகன் உள்ளவரை, என் குடும்பம் இருக்கவரை மருத்துவர் ஐயா அவர்களை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.